2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காரைக்குடியைச் சேர்ந்த ஓம்குமார் திருச்செந்தூர் கோயிலில் கடந்த ஞாயிறன்று குடும்பத்துடன் சாமி கும்பிடச் சென்றார். சாமி தரிசனம் செய்ய 100 ரூபாய் கட்டண வரிசையில் காத்திருந்தார். அப்போது கூட்ட நெரிசலின் காரணமாக மயங்கி விழுந்து இறந்தார். ஓம்குமார் உடல் நலமின்றி இருந்தார். அதனால் மரணம் நேர்ந்ததாக அமைச்சர் சேகர்பாபு கூறினார். ஆனால் ஓம்குமார் உடல் நலத்துடன் இருந்ததாக அவரது குடும்பத்தினர் கூறினர். இந்நிலையில் ஓம்குமாருக்கு மூச்சு திணறல் ஏற்படும் என அவர் மனைவி மலர்விழி போலீசாரிடம் எழுதி கொடுத்த கடிதத்தை அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்டார். அந்த கடிதத்தை அண்ணாமலை டேக் செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் கூறியிருப்பதாவது: திருச்செந்தூர் கோயிலில் கூட்ட நெரிசலால் உயிரிழந்த ஓம்குமாரின் மனைவி எழுதியதாக அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்ட கடிதத்தை படித்து பார்த்தேன். அந்த கடிதத்தின் சில வரிகளை கோடிட்டு காட்டியுள்ளேன். இப்படி ஒரு கடிதம் கொடுத்தால்தான் இறந்தவரின் உடலை கொடுப்போம் என்ற வற்புறுத்தலின் பெயரில் எழுதப்பட்ட கடிதம் போல் உள்ளது. மறைந்த ஓம்குமாரின் குடும்பத்தார் ஊடகத்தில் நேற்று அளித்த நேர்காணலை பார்த்தேன். கடிதத்தில் உள்ள விவரங்களுக்கும் அவர்கள் ஊடகத்தில் தெரிவித்ததற்கும் எத்தனை முரண்கள்! தங்கள் ஆட்சியின் கையாலாகத்தனத்தை மறைக்க பொதுமக்கள் உயிரை மலிவாக எண்ணும் அமைச்சர் சேகர்பாபு, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை உணர்ந்தால் நன்று. கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ஓம்குமார் குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், இனியும் கோயில்களில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க முறையான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். என் கணவருக்கு அடிக்கடி மூச்சு திணறல் வருவதுண்டு என கடிதத்தில் திரும்ப திரும்ப மலர்விழி குறிப்பிட்டுள்ளார். என் கணவர் இறப்பில் எந்த சந்தேகமும் இல்லை. என் கணவர் ஓம்குமாரின் உடலை பிரேத பரிசோதனை செய்யாமல் நல்லடக்கம் செய்ய தந்துதவும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எனவும் மலர்விழி கடிதத்தில் கூறியுள்ளார். அந்த வரிகளை அண்ணாமலை கோடிட்டு காட்டியுள்ளார்.